நம் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். அதிமுகவினர் எங்களது பங்காளிகள், வேறு கட்சியில் சேராதீர்கள், தாய் கழகத்தில் இணையுங்கள் என முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ரவுண்டானா அருகே முன்னாள் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் SRL இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் வரவேற்புரை வழங்க, திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வி தமிழ்மணி, மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன், திருப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வடக்கனூர் பையானூர் சேகர், திருக்கழுகுன்றம் பேரூராட்சி தலைவரும் பேரூர் செயலருமான பொறியாளர் யுவராஜ் துரை, தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார், மாவட்ட இளைஞர் துணையம் தையூர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்படைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளருமான தாமு அன்பரசன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் முனைவர் சபாபதி மோகன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைந்தது குறித்து பேசினார். அதிமுகவில் பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு தற்போது பனையூரில் உள்ள விஜய் வீட்டு வாசலில் கால்கடுக்க 2 மணி நேரத்துக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கதவு திறந்தவுடன் ஓடி சென்று தாவேக பொதுச் செயலாளரை சந்திக்கிறார்கள். ஒன்று மட்டும் சொல்கிறேன், 1000 தான் இருந்தாலும் அதிமுகவினர் எங்களது பங்காளிகள் தான். வேறு கட்சியில் இணைவதை தவிர்த்து தாய் கழகத்தில் இணையுங்கள் என்று பேசியதுடன், புதிய ஆட்சி பொறுப்பேற்று தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 மாதமாகிறது. நான் வந்தவுடன் எதை செய்வேன் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்து முதல்வரான பின் தற்போது எதையுமே செய்யவில்லை என்றார். நமது ஆட்சியில் பெண்களை பாதுகாக்க பிங்க் பெட்ரோல் என நாம் வைத்திருந்தோம். அதற்கு பெயிண்ட் அடித்து தற்போது சிங்கப்பெண் படை என உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பல்வேறு விமர்சனங்களை தாவேகா மீது வைத்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியில் திருப்பூர் வடக்கு ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் கௌரி சங்கர் நன்றியுரை கூறினார். ஒரு மகத்தான தலைவர், மொத்தம் எல்லாம் பார்த்து வேட்பாளர், எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர் நம்பாரு. எல்லாம் விசில் தேடி அதை எடுத்து போய் ஓட்ட போட்டு ஆட்சிக்கு வர வச்சிட்டாங்க. இப்ப நானே கேட்கறேன்னா, ரைட், சந்தோஷம், நீ ஆட்சிக்கு வந்துட்டேன். இப்ப ஆட்சிக்கு வராது யார்? நம்ம மாமல்லபுரம் அண்ணன் விஸ்வநாதன் சொன்னாரு, யாருக்கு நஷ்டம்? எங்களுக்கு லாபம், மக்களுக்கு நஷ்டம். காலையில் 6 மணில இருந்து 12 மணி வரையும் ஊர் வேலையை தவிர நாங்க எந்த வேலையும் பார்க்கல. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு, அவங்களுக்கு பிரச்சனை தீர்த்துக்குன்னு பட்டா கொடுத்துட்டு 1 லட்சம் பட்டா கொடுத்துருக்கேன் இந்த மாவட்டத்தில். அதிமுக எத்தனை பட்டா கொடுத்தாங்க சொல்லு. 1 லட்சம் பட்டா கொடுத்துருக்கோம் இந்த மாவட்டத்தில் மட்டும் 5 வருஷத்துல. மாமல்லபுரத்துல பஸ் ஸ்டாண்டு, செங்கல்பட்டுல தங்கறதுக்கு போய் பாருங்க, ஓய்வர இந்த பக்கம் டெப்போ பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நடு ரோட்ல விட்டு போட்டாங்க. அதை நம்ம சரி பண்ணிருக்கிறோம். கிராமங்கள்லாம் ரோடு, தண்ணி பிரச்சனை தீர்த்துருக்கிறோம். எல்லாம் வேலையும் முடிச்சு கொடுத்தோம். நமக்கு அதை எடுபடல தான் இருக்கும்னு சொன்னேன். நான் வருதா இல்லையா? அந்த பவர் விடாது, அப்புறம் வர. என் ஆட்சியில ஒரே பவர் சென்டர் தான் இருக்கும், வேற யார் தலையிட இருக்காதுன்னு சொன்னே இல்லையா? நீங்க ஆட்சி நடத்துறது யாரு? நீ இல்லையே. காலையில போறாரு, 4 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு, யாரையும் பார்க்க முடியாது. இது அப்புறம் நீ நடத்தலையே. முதல் போட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, யாரு? அவர் தான் இப்ப நடத்துங்கிறாரு. முதல் போட்ட முதலமைச்சர் தான் இன்னைக்கு ஆட்சி நடத்துறாரு தவிர இவர் ஆட்சி நடத்தல. ஆனா ஒரே பவர் சென்டர் தான் சொன்னாரு, ஜனங்களுக்கு தெரியும். சரி, தேர்தல் வாக்குறுதி கொடுத்திய, என்னன்னு கொடுத்த? நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த கணமே, டிவி எடுத்து போய் பாரு, டிவில எல்லாம் பாரு, அடுத்த நிமிஷமே, ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே குடும்ப தலைவர்களுக்கு மாசம் 2500 கொடுப்பேன். அடுத்த நிமிஷமே நான் வருதா இல்லையா? இருக்குதா? இதெல்லாம் நீங்க சொல்லணுன்றதுனால நான் சொல்றேன். தொப்பி, சொக்கா, ஷூக்கு 18,500 வசூல் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிட்டே வாங்கி ஒரு ட்ரெஸ் கொடுத்துக்கிறாரு. அதை நீ வாட்ஸ்அப்ல கேவலமா எழுதிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சரி, இதான் உன் லட்சணம். ஒரு மாசத்துல இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அடுத்தடுத்து கூட போடுவோம்ல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது, அப்புறம் வச்சுக்கலாம். நான் என்ன கேட்கறேன், இந்த அமைச்சர்ல ஒழுங்கா இருக்கணும்ல, புத்தாளிங்களா இருக்கணும்ல. ஒரு அமைச்சர் சொல்றாரு, பேட்டி கொடுக்குறாரு,
சுற்றுலாத்துறை எனக்கு தந்து என்னை நம்பி எனக்கு சுற்றுலாத்துறை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஜோசப்புக்கு நன்றின்னு சொல்றான். பக்கத்தில் இருக்கிறாருன்னா சொல்றான், எப்ப சுற்றுலாத்துறை இல்ல சுற்றுச்சூழல் துறை வந்துன்றான். பாத்தீங்களா இல்லையா? ஒரு மந்திரி என்ன பண்றான், கோயிலுக்கு போயிட்டு முறுக்கு சுட்டதை எடுத்து பார்க்கறான். இது எந்த தேதியில இது தயாராச்சு, இந்த தேதியில போட்டிருக்குது, இந்த தேதியில தான் இது முறுக்கு சுட்டதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா இல்லையா? இன்னொரு கதை தெரியுமா உனக்கு? நம்ம ஜெயக்குமார் தொகுதி இருக்குதுல்ல, கரண்ட் கட்டாயி போச்சு. 2.5 மணி நேரமா கரண்ட் வரல. ஜனங்களாம் கோபமாயி அங்க ஒரு ஆபீஸ் எடுத்துருக்காங்களா, அந்த எம்எல்ஏ நேரம் ஜனங்களாம் போயிருக்குது. ஒரு 40 பேருக்கு மேல கூப்பிடு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு. என்னங்க 2.5 மணி நேரமா கரண்ட் இல்லைன்னா நினைச்சுக்கிறேன் ஜனங்க. எம்எல்ஏ வெளியே போகிறாருன்னு எம்எல்ஏ சொல்றான். சிரிக்கிறதுக்கு சொல்லுங்க. நான் தான் நோட்டீஸ போட்டு கொடுக்கல, ஊர்ல யார்த்தையும் ஓட்டு கேட்கல, போஸ்ட் போட்டா மூஞ்சி போட்டதுன்னு அவனுக்கு தெரியும். 25-30 பேர் நேரா போய் கரண்ட் இல்லையப்பா எங்கப்பா எம்எல்ஏன்னு கேக்குறான். எம்எல்ஏ என்ன சொல்றாரு, அவர் வெளியே போகிறாரு, நான் வந்தவன சொல்றேன்னு சொல்லி இவனே திருப்பி அனுப்புறான். இந்த லட்சத்துல இருக்குது நாடு. அதனால நான் என்ன சொல்றேன், சாதாரண கூட்டம் போட்டா கூட நம்ம ஆள் எவ்வளவு சிரமப்படுவோம்னு தெரியும். கூட்டம் போட்டு மொத்த கட்சிக்காரன் வந்துருக்கீங்க. நம்ம ஆள் 4 கட்சி இருந்தா சந்தோஷம் வர மாட்டான், எதிர்கட்சியா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கட்சிக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா ரோட்ல இந்த கட்சியை தாங்கினவன் தான் திமுக தொண்டை. இவ்வளவு நாளா வேஸ்ட் கட்டவங்க இன்னைக்கு கம்பீரமாக வேஸ்ட் கட்ட வரான். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட 3 கார் நிறுத்தி கொடி போடுனாங்க, கொடி போட்டு வரேன். இவ்வளவு நாள் கொடி போடாதவங்க கூட இன்னைக்கு கார்ல கொடி போட்டு கம்பீரமா இன்னைக்கு ரோட்ல வரான். அவன் தான் திமுக காரன். நீ பாவம் அதிமுக பத்தி சொன்னாரு கஜா, கேவலமா இருக்குது. ஏடா பாவம் அதிமுக பார்த்தா பாவமா இருக்கு. நம்மளுக்கு பங்காளி கட்சி இல்லையா, அவனு இருக்கணும்ல. இன்னும் அவன் ஒரு 10,000 ஓட்டு கூடுதலா கொஞ்சம் வாங்கி தானே வச்சு ஒரு தொகுதிக்கு ஒரு 30 தொகுதி நம்ம கிட்ட வந்துருக்கு, நம்ம ஆட்சி வந்துடலாம். ஒரு 5,000 ஓட்டு கொஞ்சம் வேகப்படுத்தி வாங்கியிருந்தாங்கடா, அந்த ஓட்டு பிரிஞ்சு இங்க வந்ததுன்னா ஒரு 30 தொகுதியில் நம்ம அதிகமாக ஜெயிச்சிருப்போம், நம்ம ஆட்சிக்கு வந்திருப்போம். மந்திரியா இருந்தவன் உனக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக தானே, ஒரு நன்றி இருக்கு தேவையில்ல. உனக்கு யாருன்னு தெரியுமா? நீ அமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டுக்கே தெரிவேன். அதுக்கு உனக்கு முகவரை கொடுத்தது அந்த கட்சி இல்லையா? அந்த கட்சியில ஜெயலலிதா இருக்கும்போது 6 வருஷம் மந்திரி, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது 4 வருஷம் மந்திரி, 10 வருஷம் அமைச்சரா இருந்து கும்மாச்சிட்டு இன்னைக்கு போய் மனைவர் கேட்ல போய் நின்று இருக்கீங்களா? இதை விட வெக்கமா இருக்கு. வெக்கம் எதனா இருக்குதா சொல்லு? பங்களாவில் 1.5 மணி நேரம் கேட்ல நிக்கிறாங்க, 1.5-2 மணி நேரம் கழிச்சு தான் உள்ள விடுறாங்க. இதை விட கேவலம் இருக்க முடியுமா? அதிமுக தொண்டர்களுக்கு பங்காளி என்ற முறையில் நான் சொல்றேன், தயவு செய்து நம்ம தாய் கழக திமுகவில் தான் நீங்களா இருக்கணும். அப்படி 1-2 பேர் அந்த கட்சியெல்லாம் போக மதிக்க மாட்டாங்க. அவெல்லாம் திடீர்னு வந்தவன் திடீர்னு போயிடுவான். அமைப்பு இல்லாதவன் அவெல்லாம். நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதனால மாற்று கட்சியில அதிமுக சேர்ந்த தோழர்கள்லாம் அன்போடு கேட்டுக்கொள்றேன், நீங்கெல்லாம் திமுகவில் தயவுசெய்து அந்த கட்சியெல்லாம் போகாதீங்க. திமுகவில் வருகை தந்து இந்த இயக்கத்தில் இணைந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற அன்பு தம்பிகளுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி சொல்லி, ஆக வருகை தந்திருக்கிற இயக்க தோழர்கள் தலைவருடைய 103வது பிறந்த விழாவில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும்னு நினைக்கிறேன். இதுல தான் நம்ம கோட்டை விட்டுட்டோம், இதுல விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப தந்தைய காலத்தில் இறங்கணும், ஒற்றுமையா வேலை பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தலை ஒரு இடத்த விடக்கூடாது. அதுக்கான பணியை இன்னைக்கு தொடங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் 5 வருஷம், நம்ம தலைவர் 5 வருஷம், 5 முறை தலைவர்.
நம்ம தலைவர் ஒரு முறை 6 முறை முதலமைச்சராக இருந்து இந்த தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு சென்றிருக்கிற அரசு திமுக அரசு இல்லையா? நம்ம சேர்ந்த வரும்னு நினைக்கிறேன். இதுல தான் நம்ம போட்டு விட்டுட்டோம். இதுல விடக்கூடாது, ஞாபகம் வச்சு. இப்ப களத்தில் இறங்கணும், ஒற்றுமையாக வேலை பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடத்துல என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோடான கோடி தமிழர்களுடைய நெஞ்சங்களில் நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற தலைவர், நம்முடைய மூச்சுக்கு உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்